இப்போல்லாம் என்னோட லஞ்சு இந்த ஒரு தொக்கு சாப்பிடாம கம்ப்ளீட் ஆகுறதே இல்லை. நான் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா கொத்தமல்லி தொக்கு. ஃப்ரெஷ்ஷான நல்லெண்ணெய் ஸ்மெல்லோட முழுக்க முழுக்க மண்பானையில் தான் மேக் பண்ணுறாங்க. நான் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ஆதினி ஹோம்மேட் அவங்கள்ட்ட இருந்து தான் வாங்கியிருந்தேன். ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஸ்டால் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அங்கே தான் இவங்களும் ஸ்டால் போட்டிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டே போகும்போது இவங்களோட அந்த தொக்கை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் பிடிச்சி போய் தான் நான் வாங்கியிருந்தேன். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டை தொக்கு, கொத்தமல்லி தொக்கு, இது ரெண்டும் தான் வாங்கியிருந்தேன். அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான நல்லெண்ணெய் வாசனை. எனக்கு அந்த ஸ்டால் போட்டிருந்தேன் இல்லையா, 6 days வந்து நான் ஸ்டால் போட்டிருந்தேன். இந்த 6 நாளுமே எனக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் மார்னிங் சீக்கிரமே கிளம்பிடுவோம். சாதம் மட்டும் வடிச்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். இட்லி பொடியிலே பல வெரைட்டிஸும் வச்சிருந்தாங்க. முருங்கைக்கீரை, முருங்கை இட்லி பொடி, கருவேப்பிலை இட்லி பொடின்னு அதுவுமே டிஃப்ரெண்டா வச்சிருந்தாங்க. கம்ப்ளீட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்து நான் வாங்கியிருந்தேன். வேலைக்கு போறவங்க, சமைக்க டைம் இல்லாதவங்களுக்குலாம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெரைட்டி ரைஸ் லவர்ஸ் கண்டிப்பா இந்த தொக்கெல்லாம் ட்ரை பண்ணணும்னு சொல்லுவேன். அவ்வளோ டெலிஷியஸா சூப்பரா இருக்கு. நீங்க ஆர்டர் கொடுக்க ஃப்ரெஷ்ஷா மண்பானையில தான் இதை மேக் பண்றாங்க, சுத்தமான நல்லெண்ணெயில. அதை நீங்க சாப்பிடும் போதே ஃபீல் பண்ண முடியும். அந்த நல்லெண்ணெய் வாசனை அவ்வளோ சூப்பரா வரும். வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.